செல்போனுக்கு வரும் பண மோசடி அழைப்புகளை எப்படி கையாள்கிறீர்கள் என கடலூர் மக்களிடம் எமது செய்தியாளர் தேவநாதன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். எனக்கு ஒரு 2-3 months பிஃபோர் எனக்கு ஒரு ஃபேஸ்புக்லேருந்து என்னோட ரிலேட்டிவே எனக்கு வந்து பணம் தேவை, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உடனே, நான் 1 வீக்கில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கால் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அங்கிள் சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லைம்மா, என்னோட எஃபி அக்கௌண்ட்டே ஹேக் ஆகிருக்கு, தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கும் அந்த அவேர்னஸ் இருந்திருக்காது சார். நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஜிபே நம்பருக்கு நம்ம ஒரு அமௌண்ட் வந்துடும், ஒரு 100-200 ஏதோ ஒரு அமௌண்ட் வரும். ஒரு ஹிந்திக்காரன் பேசுவான், உடனே சார் தெரியாதனமா நான் அந்த அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன், அதுக்கு நீ திருப்பி அனுப்புங்க, நான் வேற ஜிபே நம்பர் தரேன், அதுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம எப்போ அந்த காசு அனுப்புறோமோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்மக்குள்ள காசு இருக்காது. ஃபைனான்ஸ்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பேக்கேஜ் மாதிரி 11,500 அது மாதிரி பேக்கேஜ் மாதிரி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மாதிரி 10 பேக் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட் மந்த்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அது மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி சிம்பிளாக ஒன்று போடுமேன்ட்டு நம்ம 11.5 அப்படி போட்டு விட்டோம். அதில் ஒரு 5-6 மாதம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, என் பொண்ணுக்கு கால் வந்தது. வந்தோடனே ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. திரும்ப தெரியாதனமாக வர ஓடிபி வந்தது. திரும்ப சொன்னேன். சொன்னோன்னே பணம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏமாந்தாச்சு. நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க, யார் ஃபோன் பண்ணாலும் ஓடிபி கேட்டாங்கன்னா சொல்லாதீங்க. செல்போனுக்கு வரும் பண மோசடி அழைப்புகளை எப்படி கையாள்கிறீர்கள் என கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம்.